அப்படி நீங்க உரிச்சு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா நீங்க போட்டீங்கன்னா அந்த காம்ப்ளைன்ஸ் இருக்கும். காம்ப்ளைன்ஸ்னா அவங்க மாத்திரைய தவறாம போட்டுப்பாங்க. இந்த மாதிரி விளைவுகள்லாம் வராம இருக்கும். சோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். முதல் பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போங்க கடைக்கு. இந்த வாட்ஸ்அப்ல இப்பெல்லாம் எல்லாருமே மொபைல வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு பிக்சர் ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்ல அந்த காலியான அந்த அட்டையை போய் காட்டுறாங்க. இதெல்லாம் தவறு. நீங்க அந்த பிரிஸ்கிரிப்ஷன் நாங்க எழுதி கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா போய் அந்த பார்மசியில காட்டினா உங்களுக்கு கரெக்டான மாத்திரை கிடைக்கும். நிறைய பேர் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போவாததால நாங்க ஏதோ ஒரு மாலிக்யூல் எழுதிருப்போம், நாங்க கிளிமிப்ரைட் எழுதிருப்போம், ஆனா பார்மசிஸ்ட் லைக்லசைட் கொடுத்திருப்பான். அதுவும் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க என்னோட டேபிள்ல எல்லா மாத்திரையும் பரப்பி காட்டும் போது செக் பண்ணும்போது மாலிக்யூலே சேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அலோபதியில ஒரு நாங்க எழுதின மாத்திரையை தான் அந்த பேஷண்ட் போட்டுக்கணும். அதை விட குறைவாவோ ஜாஸ்தியாவோ போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப